நான் உன்னோடு கூட இருப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இன்றைய விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து அதில் கடைசியில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யாக்கோபை நோக்கி சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபை பார்த்து அன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னோடு கூட இருப்பேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில் கூட உங்களுக்கும் எனக்கும் இதே வார்த்தை கடந்து வருகிறது. எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாபான் அவனுடைய மகன்கள் பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, குமாரர்கள், எங்க அப்பாவுக்கு உண்டான யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான், எங்க தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபை குறித்து லாபானின் பிள்ளைகள், யாக்கோபு தங்கள் தகப்பனாகிய லாபானிடத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், அபகரிச்சுக்கிட்டான், இங்கிருந்து தான் எல்லாம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வீண் பழி சுமத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. இவங்க சொல்றத யாக்கோபு காது கேட்கிறது. எப்படி இருக்கும்? இத்தனை ஆண்டுகள் அந்த வீட்டில் இருக்கிறான், அவ்வளவு உழைத்திருக்கிறான், கடினமாய் உழைத்திருக்கிறான், அவனுக்கென்று கொடுக்கப்பட்டது அப்படியே பெருகி கொண்டு போகிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், அவனுடைய மந்தைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவங்க சொல்றது, எங்க அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் அபகரிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, எங்க அப்பாட்ட இருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எங்க தகப்பனுடைய பொருளினால் தான் இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொல்லி ஒரு வீண் பழி சாட்டப்படுகிறது யாக்கோபின் மேல. இது லாபானுடைய பிள்ளைகள். ஓகே, ஒரு பாயிண்ட். அடுத்தது, இப்போ யாக்கோபு லாபானின் பிள்ளைகள் சொன்னதை முதல்ல கேட்டான். இப்போ ரெண்டாவது, இப்போ யாக்கோபு லாபானின் முகத்தை பார்க்கிறான். 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். அப்போ லாபானுடைய முகமும் வேறுபட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, யாக்கோபின் முகம் நாடி வேறுபட்டு இருக்கிறது, லாபானின் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் லாபானுடைய பிள்ளைகள் பேசுகிற அவதூறான வீண்பழி சுமத்தப்படுகிற காரியம். இந்த சூழ்நிலையில கர்த்தர் கரெக்டா பேசுறார். 3ஆம் வசனம், கர்த்தர் யாக்கோபை நோக்கி, யாக்கோபோ லாபானின் பிள்ளைகள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், யாக்கோபோ லாபானுடைய முகம் மாறுபட்டு இருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த சூழ்நிலையில இப்படி 2 பக்கமும் ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில, வீண் பழிகள் சுமத்தப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் யாக்கோபோடு கூட இடைபெறுகிறதை பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம் செயல். நீங்களும் கூட ஏதோ வீண் பழி சுமத்தப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கலாம். உங்களோடு கூட நன்றாக இருந்தவருடைய முகநாடி வேறுபட்டு இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ, எங்க தஞ்சமடைந்திருந்தீங்களோ, எங்க அடைக்கலமா இருந்தீங்களோ, அந்த இடத்துல உள்ளவருடைய முகநாடி வேறுபடலாம், உங்களுக்கு விரோதமாக வேறுபடலாம். இந்த நாளில கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
எனக்கு அருமையான தேவஜனமே, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைபெறுகிறார். மனிதன் மாறலாம், மனிதன் வீண்பழி சுமத்தலாம், மனிதர்கள் முகநாடிகள் வேறுபடலாம், நம்மளை பார்த்து முறைக்கலாம், நம்மளை மேலே கீழே பார்க்கலாம், இல்லை கோபத்தோடு பார்க்கலாம். கவலைப்படாதங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களை திடப்படுத்த போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு உங்களை தேற்றப் போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். கர்த்தர் நம்ம கூட இருந்தா, வேதத்துல நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் பயங்கரமான காரியமாய் இருக்கும். நிறைய வசனங்கள் சொல்லப்படும். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நமக்கு வெற்றி. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். உலகமே நமக்கு எதிராக எழும்பினா கூட, நம்பினவர்கள் எழும்பினா கூட, கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இருந்தா ஜெயத்தை காணலாம். எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும். எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட கர்த்தர் இருந்தார். சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும். எல்லா நெருக்கடிகளும் கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வைப்பார். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை பொழுதுல, இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னோடே கூட இருக்கிறேன். யாக்கோபை போல நிர்கதியான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு நம்ம காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் இருக்கட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை விட்டு போவதற்கு காரணமாய் இருக்கிற பாவமான காரியம் ஏதும் நாம் செய்யாதபடி நம்முடைய பாளையத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் வந்துட்டு திரும்பி போயிடக்கூடாது நம்முடைய அசுத்தங்களை பார்த்து. அதனால நம்முடைய பாளையம் சுத்தமாயிருக்கட்டும், இருதயம் சுத்தமாயிருக்கட்டும், இருக்கிற வீடு சுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமாயிருக்கட்டும். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை காண செய்யுங்க. அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது உலகமே எதிர்த்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அது எல்லாம் இல்பொருள் ஆகும். அப்படிப்பட்ட கிருபையை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே, மாதத்தில் புதிய மாதத்தை காண செய்திருக்கிறீங்க. புதிய ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கலங்கி நிற்கிற பிள்ளைகள், கலங்கி தவிக்கிற பிள்ளைகள், எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதத்தில் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த மாதத்தை எப்படி கடப்பேன்? இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு விரோதமாக இருக்கிறதே, வீண் பழிகள் சுமத்தி இருக்கிறாங்களே, நான் நேசித்தவர்கள், நம்பினவர்கள் முகநாடிகள் முகம் வேறுபட்டிருக்கிறது என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க கூட இருந்து அற்புதம் அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் காண செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட வச்சுக்கிடுவோம். எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. God bless you.